ஹாய் விவோஸ், இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிறடிக்காசி சிறட ப்ரோமோ பற்றி தான் இந்த வீடியோவில் போய் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சிறடிக்காசில் இன்னைக்கு எபிசோட பார்த்தீங்கன்னா வந்து மீனாவளி வந்து பூ வியாபாரிகள் சங்கத்தில் வந்து எலெக்ஷன் வருதுங்க. அந்த எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா வந்து தலைவி பதவிக்காக வந்து மீனா வந்து நிற்க முடிவு பண்ணியிருக்காங்க. முத்துவும் அவங்க மீனா கூட வேலை செய்கிறவங்களும் சேர்ந்து அதுக்கு மீனாவும் வந்து ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சிந்தாமணிக்கு எதிராகவும் மீனா வந்து இந்த எலெக்ஷனில் வந்து நிற்கிறாங்கன்னு தெரிய வருது. இந்த விஷயம் வந்து சிந்தாமணிக்கு தெரிஞ்ச உடனே வந்து மீனா வந்து எப்படியாவது வந்து இந்த எலெக்ஷனில் நிற்க விடாமல் பண்ணணும் அப்படின்னு வந்து சிந்தாமணி முடிவு பண்ணி பார்த்தீங்கன்னா விஜயாவை வந்து வர சொல்கிறாங்க. விஜயா கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து மீனா பற்றி வந்து தப்பாக வந்து சொல்லி அவள் எலெக்ஷனில் நின்னா வந்து ஜெயிச்சிட்டா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து மரியாதை தரமாட்டா, அப்புறம் வந்து உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் தான் வந்து ராஜ்யம் பண்ண முடியாது, மீனாவை தான் ராஜ்யம் பண்ணுவோம் அப்படின்லாம் சொல்லி விஜயாவுக்கு வந்து எதிராக வந்து மீனாவை வந்து திருப்பி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து விஜயாவுக்கு வந்து மீனா மேலே வந்து பயங்கரமாக கோவம் வர மாதிரி பேசியும் அனுப்பிடுறாங்க. விஜயாவும் பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷனை வந்து மீனாவுக்கு நிற்காம விடாமல் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி வந்து சிந்தாமணி கிட்ட வந்து சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க. பார்த்தீங்கன்னா முத்துவும் மீனாவும் வந்து வீட்டுக்கு வராங்க. அண்ணாமலை கிட்ட வந்து ஸ்வீட் கொடுத்து வந்து மீனா வந்து பூ வியாபாரிகள் சங்கத்தில் வந்து தலைவியாக நிற்க போகிறப்பா அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாருங்க முத்து. உடனே வந்து அண்ணாமலையும் ரவியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ரெண்டு பேத்துக்கும் வேறு வாழ்த்துக்கள் ரவியும் அண்ணாமலையும் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ரொம்ப கோவமாக வந்து வீட்டுக்கு வர்றாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா வந்து அண்ணாமலை வந்து சொல்கிறாரு, வா விஜயா, நம்ம வீட்டில் வந்து ஒரு நல்லது நடக்க போகுது, நம்ம மீனா இருக்கால பூ வியாபாரிகள் சங்கத்தில் வந்து அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீனா வந்து இந்தாங்க அத்தை ஸ்வீட் எடுத்துக்கோங்க அப்படின்னு வந்து ஸ்வீட்டை வந்து கொடுக்குறாங்க விஜயா கிட்ட. உடனே பார்த்தீங்கன்னா விஜயா வந்து கோபத்தில் வந்து அந்த ஸ்வீட்டை வந்து வாங்காமல் அப்படியே வந்து தூக்கி வீசிடுறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வந்து சொல்கிறாரு, விஜயா என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாரு. அதுக்கு உடனே வந்து முத்து சொல்கிறாரு, அப்பா அம்மா வந்து அவள் வந்து நல்ல விஷயத்துக்காக வந்து ஸ்வீட் தர அதை போய் வந்து தட்டி விட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாருங்க முத்து. உடனே அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து விஜயா சொல்கிறாங்க, என்னடா நல்ல விஷயம் இவன் வந்து சங்க தேர்தலில் நிற்கிறதெல்லாம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. பார்த்தீங்கன்னா வந்து முத்து சொல்கிறாரு, அப்பா இன்னும் வந்து முழுசாக வந்து விஷயத்தையே சொல்லவே இல்லையே, அதுக்குள்ளே வந்து அவங்க சங்க தேர்தலில் வந்து நிற்க போகிறான்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி வந்து விஜயா கிட்ட கேட்குறாருங்க முத்து. அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து விஜய் வந்து அப்படியே வந்து திருந்துக்கிட்டு வந்து பதில் சொல்ல முடியாமல், அது வந்து நீங்கள் பேசுனதெல்லாம் வந்து நான் வெளியில் நின்று கேட்டேன், உங்களுக்கு எல்லாம் எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை அப்படிங்கிறாங்க விஜயாவும். அதுக்கு உடனே பார்த்தீங்கன்னா வந்து முத்து சொல்கிறாரு, அப்பா வந்து என் பொண்டாட்டி வந்து ஒரு நல்ல காரியம் வந்து பண்ணுறாப்பா, அது கூட வந்து அம்மாவுக்கு வந்து பொறுக்கலையாப்பா அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாரு. அதுக்கு உடனே பார்த்தீங்கன்னா வந்து அண்ணாமலை வந்து விஜய் கிட்ட வந்து சொல்கிறாரு, ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்காக வந்து ஸ்வீட் கொடுத்தா வந்து தட்டி விடுற, உனக்கு என்ன வந்து பைத்தியமா பிடிச்சிருக்கு, நம்ம வீட்டுக்கு வந்து மருமக வந்து ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு பொறுப்பு இருக்க போகிறா, அதுக்கு நம்ம அதை சந்தோஷப்படணும் இல்லை அப்படிங்கிறாரு. அதுக்கு உடனே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு விஜயா சொல்கிறாங்க, ஏங்க தலைவி ஆக்கிறதுக்குலாம் வந்து இவளுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படிங்கிறாங்க. அதுக்கு உடனே பார்த்தீங்கன்னா வந்து மீனாவை பார்த்து வந்து விஜயா வந்து சொல்கிறாங்க, ஏண்டி அந்த அளவுக்கு வந்து உனக்கு வந்து திமிராயிருச்சா அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. அதுக்கு மீனாவை பார்த்து சொல்கிறாங்க, அத்தை அதெல்லாம் இல்லைங்க அத்தை, என்னத்த இதில் வந்து தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா விஜய் வந்து கோமா சொல்கிறாங்க, ஓ அவ்வளோ துணிச்சல் வந்துருச்சு உனக்கு, இந்த வீட்டு வந்து கௌரவத்தை போய் வந்து திருவாத போய் வந்து ஏழை விட போறியா, இதில் வந்து கலந்துக்கக்கூடாது நீ அப்படிங்கிறாங்க. அது கூட வந்து ரவி சொல்கிறாரு, அம்மா அண்ணி வந்து இதில் வந்து கலந்துக்கலாம் உனக்கு என்னமா பிரச்சனை அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாருங்க விஜயா கிட்ட. அது உடனே பார்த்தீங்கன்னா விஜயா சொல்கிறாங்க, எனக்கு பிரச்சனை தாண்டா, இவ வந்து ஒன்று இந்த வீட்டோட மருமகளாக இருக்கணும், இல்லை வந்து எலெக்ஷனில் வந்து ஜெயிச்சு தலைவியாகி இந்த வீட்டுக்கு வராமல் இருக்கணும், என்ன பண்ணுறதுன்னு இவளே வந்து முடிவு பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க விஜயா. இல்லாமல் நீ வந்து இந்த எலெக்ஷன் நிற்கவே கூடாது, இது என்னுடைய ஆர்டர் அப்படின்னு வந்து விஜயா சொல்லிடுறாங்க மீனா கிட்ட. விஜயா அப்படி சொன்னது பார்த்தீங்கன்னா மீனா வந்து அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே வந்து முத்து வந்து சொல்கிறாரு, உனக்கு சப்போர்ட்டாக வந்து நான் இருக்க மீனா, நீ வந்து இந்த எலெக்ஷன் நில்லு அப்படின்னு வந்து சொல்கிறாருங்க முத்துவும். அடுத்தா பார்த்தீங்கன்னா வந்து அண்ணாமலையும் சொல்கிறாரு, நீ நில்லுமா, உனக்கு சப்போர்ட்டாக வந்து நான் ரவி முத்து எல்லாரும் இருக்கோம், நீ கவலைப்படாத, இந்த எலெக்ஷன் நின்று ஜெயிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லி ஆறுதல் சொல்கிறாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மீனா வந்து சிந்தாமணிக்கு எதிராக வந்து இந்த எலெக்ஷனில் வந்து நின்று ஜெயிப்பாங்களா இல்லையான்னு தெரியல, அதை வெயிட் பண்ணி இனி ஒரு எபிசோடில் பார்க்கலாம். மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க மறக்காமல் நமது சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.